அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்தியன் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன் சுப்ரீம் 2.0 300 டேஸ் 300 நாட்கள் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இந்தியன் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் இன் சுப்ரீம் 2.0 300 டேஸ் 300 நாட்கள் இந்த எஃப்டி ஸ்கீமை லான்ச் பண்ண டேட் 4th February 2026. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ரூபாய் 1000 தேவைப்படும். இதுவே மேக்ஸிமம் டெபாசிட் பார்க்கும்போது less than 3 crore வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனூர் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்க்கும்போது 300 நாட்கள் 300 டேஸ். டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் டிடிஎஸ் எப்பவும் போல் இதில் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் கவரேஜ் பார்க்கும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 5 லட்சம் வரைக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, காப்பீடு இருக்குது. இந்த இன் சுப்ரீம் 2.0 300 டேஸ் 300 நாட்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கான்றதை பார்த்தலாம். ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் 300 நாட்களுக்கு இந்த இந்தியன் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுப்பன வட்டி விகிதம் 6.30%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.30% இருக்கு. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுப்பன வட்டி விகிதம் 6.80%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.80% இருக்கு. இதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 80 வயது கடந்தவங்க எல்லாம் இந்த கேட்டகரி கீழே வருவாங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸில். அப்படி பார்க்கும்போது சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 300 நாட்களுக்கு 7.05%, இன்ட்ரெஸ்ட் 7.05% இருக்கு. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஒரு ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் ரூபாய் 1 லட்சம் 300 நாட்களுக்கு இந்தியன் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் இன் சுப்ரீம் 2.0 டெபாசிட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.30%, இன்ட்ரெஸ்ட் 6.30% இருக்கு. அப்படி 1 லட்சம் தொகை 300 நாட்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இந்தியன் பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணும்போது மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 522 ரூபா கிடைக்கும். இது குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 1575 ரூபா கிடைக்கும். இதுவே 1 லட்ச ரூபா தொகை 300 நாட்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் இந்தியன் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,52,288 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 5,288 ரூபா ரெண்டுத்துக்கு கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,05,288 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்க்கலாம். 1 லட்சம் தொகை 300 நாட்களுக்கு இந்தியன் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் இன் சுப்ரீம் 2.0 டெபாசிட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுப்பன வட்டி விகிதம் 6.80%, இன்ட்ரெஸ்ட் 6.80% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 563 ரூபா கிடைக்கும். குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 1,700 ரூபா கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 1 லட்சம் தொகை 300 நாட்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,05,716 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 5,716 ரூபா ரெண்டுத்துக்கு கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான கியூமுலேட்டிவ் வேல்யூயான 1,05,716 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்க்கலாம். 300 நாட்களுக்கு 1 லட்சம் தொகை இந்தியன் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன் சுப்ரீம் 2.0 டெபாசிட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுப்பன வட்டி விகிதம் 7.05%, இன்ட்ரெஸ்ட் 7.05% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 584 ரூபா கிடைக்கும். இதுவே குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 1,763 ரூபா கிடைக்கும். இதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 300 நாட்களுக்கு 1 லட்சம் தொகை கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,05,931 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 5,931 ரூபா ரெண்டுத்துக்கு கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,05,931 ரூபா கிடைக்கும். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நன்றி, வணக்கம்.